ஓம் ஸ்ரீ தையல் நாயகி அம்மனே போற்றி போற்றி. அன்பினால் இவ்வகிலம் ஆளப்படுவதற்கு ஆதி சிவனே மூல காரணம் எனினும் அன்பினை அருளாகத் திரித்து உலக உயிர்கள் யாவும் செழிப்படைய ஆதிசக்தியின் ஆற்றல்களே உதவிடும். வைத்தீஸ்வரரின் நாயகியாய் உரைகின்ற தையல் நாயகியாகிய யாம் ஆற்றிய செயல் யாது, ஆற்ற உள்ள செயல் யாது அறிந்திடுக. மனிதர்கள் யாவரும் இப்பூவுலகினில் சிற்றறிவுதனையே கொண்டுள்ளனர். அனைத்துமே சின்னஞ்சிறிய ஆற்றலாகவே வெளிப்படுகின்றது. ஏனெனில் மனிதர்களின் அகங்கார மாயை என்பது பேரறிவினை ஏற்க இயலாத வண்ணம் திரையிடுகின்றது. மனிதர்கள் முதலில் உடலின் மீது கொண்ட பற்றுதனை நீக்க வேண்டும். பிணிகள் ஆட்கொள்ளுமோ அன்றி மரணம் ஆட்கொள்ளுமோ என்றே சிந்திப்பதனை விடுத்து, சிவன் ஆட்கொள்வாரோ அன்றி சக்தி ஆட்கொள்வாரோ என்றே சிந்தித்தால் நன்மை விளையும். மனிதர்கள் தங்களது தோஷங்கள் நீங்கிடவும் உடற்பிணிகள் நீங்கிடவுமே எங்களை ஆராதிக்கின்றனர். இது காலம் வரை யாமும் அப்பணிதனையே ஏற்றுள்ளோம். உதிக்கின்ற காலத்தினில் யாமும் ஒடுங்க உள்ளோம். தேவியே, எமது ஆற்றல்களையும் ஏற்றே மகா யாகத்தில் சமர்ப்பிப்பாயாக. ஆதிசக்தியினுள் ஒடுங்கிய பின்னர் வைத்தீஸ்வரர் ஆலயத்தினில் எமது பணியானது முற்றிலும் மாறுபடும். யாம் மானுடர்களுக்கு பேரறிவினை புகட்டி ஆன்மாவின் ஆற்றல்களையும் உணர்த்திடுவோம். கலியல்லை என்பதினால் மனிதர்கள் தங்களுடைய அகப்புற தேவைகளை தன்னுள் உறைகின்ற ஆன்மாவினிடமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்திருத்தலத்தினில் இனி வரும் காலங்களில் யாம் உடற்பிணிகளை நீக்கிட உதவிட மாட்டோம். மாறாக உள்ளத்து பிணிகளை நீக்கி உயிரின் திரைகளை நீக்கி ஆன்ம ஒளியின் தரிசனம் கண்டிடவே உதவிடுவோம். சத்தியம் பகர்கின்றோம் தேவி, சமர்ப்பணமாய் ஏற்பாயாக. ஆதிசக்தியினுள் யாம் ஒடுங்கிடுவோம். மகா யாகத்தினில் யாம் முன்னின்று ஆற்றல்களை பொழிந்திடுவோம். யாகம் என்பது அக்னியால் நிகழ்த்தப்படுகின்றது. எனினும் யாம் சக்தியின் ரூபம் ஏற்று சூரியனின் வெப்பத்தை பொழிந்திடுவோம். பலருக்கு வைத்தீஸ்வரியாக நிலை நின்று பல்வேறு உடற்பிணிகளையும் நீக்கிடுவோம். எமது அக்னி ஜுவாலை என்பது 8 திசைகளிலும் பரவிடும். யாம் இறுதியாக யாகத்தின் தருணத்தில் மானுட உடற்பிணிகளை நீக்கிடுவோம். தையல் நாயகியாகவும் வைத்தீஸ்வரியாகவும் பணியாற்றுவோம். அதன் பின்னர் உள்ளத்து பிணிகளை மாத்திரமே நீக்கிடுவோம். அருள் ஜோதியின் தரிசனம் கண்டிட உதவிடுவோம். அன்புடைய ஆன்மாக்களுக்கு யாம் உரைக்கும் சத்தியம் என்பது ஆதிசக்தியின் ஒடுக்கம் எனும் பேராற்றல் குறித்தே அமைந்திருக்கும். ஆதிசக்தியே வெகு விரைவில் தமது ஒடுக்கம் குறித்து பூரணமான செய்திகளை பகிர்ந்திடுவார். முழு நிலவு அன்று ஒடுங்கும் நாயகியானவர் எவ்விதம் ஒடுங்குவார் என்றும் ஒடுக்கத்தின் பின் நிகழ்வது குறித்தும் மகா யாகத்தின் தருணம் நிகழ உள்ள பூரண ஒடுக்கம் குறித்தும் கால பைரவரின் நிலை குறித்தும் பற்பல சத்தியங்களை ஆதிசக்தியே பூரணமாய் எடுத்துரைப்பார். அன்பினில் திளைத்து வளர்ந்திட ஆன்மாக்களை ஆசீர்வதித்து மகிழ்கின்றேன். ஆதிசக்தியின் ஒரு துளியாம்
ஸ்ரீ தையல் நாயகியின் வாழ்த்துக்கள்.